விஜயகாந்த் இப்படிப்பட்டவரா? உண்மையாலுமே வந்து இந்த மாரிலாம் வந்து ஒருத்தரால வந்து இருக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி சரத்குமார் அவர்கள் பேசியிருக்காங்க. சரத்குமார் சொல்லும்போதே வந்து விஜயகாந்த் மீது வந்து மரியாதை பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறது. அத பத்தி தான் டீட்டெயிலா பேசப் போகிறோம். அதாவது வந்து விஜயகாந்த் அவர்கள் பல பேருக்கு வந்து உதவிகள் செய்வாங்க. யார் மீதும் வந்து எந்த பொறாமையும் இல்லாத மனிதர் தான். அந்த காலத்துல வந்து விஜயகாந்த் படம் வந்தாலே வந்து இப்ப வந்து தளபதி, அதுக்கப்புறமா வந்து ரஜினிகாந்த், கமல் அந்த மாரி வந்து ஒரு போட்டி இருக்கும். அதே மாரி தான் வந்து விஜயகாந்த், சரத்குமார் அப்படிங்கிற போட்டியும் வந்து இருந்தது. சரத்குமாருக்கு போட்டி விஜயகாந்த், விஜயகாந்துக்கு போட்டி சரத்குமார் அப்படிலாம் பேசப்பட்டது. ஆனா வந்து சரத்குமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க அந்த மாரி எப்பயுமே வந்து பார்த்தது கிடையாது. சொல்லப்போனா வந்து விஜயகாந்த் வந்து ஒரு பயங்கரமான மனிதர், நல்ல மனிதர். முக்கியமா வந்து அவருக்கு வந்து சில பேர் வந்து கதை சொல்ல போவாங்க. அந்த கதை வந்து அவருக்கு வந்து செட் ஆகாம இருக்கும். அந்த சமயத்துல வந்து எனக்கு வந்து கால் பண்ணி, "சரத்து சூப்பரான ஒரு படத்தோட கதைய வந்து கேட்டேன். சூப்பரா வந்து இந்த கதை வந்து இருக்கும். நீ பண்ணா நல்லாயிருக்கும் என்ன விட. அதனால நீ பண்ணு" அப்படின்னு சொல்லி எனக்கெல்லாம் வந்து படத்த வந்து சஜெஸ்ட் பண்ணி குடுப்பாங்க. அந்த படம் வந்து பயங்கர ஹிட்லாம் ஆயிருக்கு. அவரோட பேனர்ல வந்து என்ன படம் நடிக்கலாம் வச்சிருக்காங்க. ஸோ வந்து அவருக்கு வந்து எந்த ஒரு பொறாமையும் எப்பயுமே இருந்தது கிடையாது. அந்த மாரி ஒரு மனிதன பார்த்தது கிடையாது. அப்ப வந்து அந்த மாரி ஒரு பயங்கரமான, சூப்பரான ஒரு மனிதரா வந்து விஜயகாந்த் அவர்கள் இருந்தாங்க. அப்படிங்கிற விஷயத்த சரத்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க.